அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்களவை தேர்தலுடன் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்மையில் காலமாகி இருந்த நிலையில் தற்போது அந்த தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலுடன் விக்கிரவாண்டிக்கு தேர்தல் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இது குறித்து என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு? நாடாளுமன்ற தேர்தலுடைய கடைசி கட்டம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. எனவே இந்த 7 கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த விக்கிரவாண்டி தொகுதி காலி என தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு இந்த தொகுதிக்கும் பை எலெக்ஷன் நடைபெறுமா என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சாகு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த தொகுதி காலியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் தேர்தல் முடிந்தாலும் 19ஆம் தேதியோட முடிந்தாலும் கூட ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் வரை 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்து செல்வதற்கு அந்த கட்டுப்பாடு தொடரும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். பூத் ஸ்லிப் விநியோகம் பாத்தீங்கன்னா 33%, அதாவது 2 கோடி வாக்காளர்களுக்கு இதுவரை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இன்று 11 மணி வரை இந்த நம்பர்ஸ் சொல்லியிருக்காரு. 13ஆம் தேதி வரை பூத் ஸ்லிப் வீடு வீடாக சென்று அந்த BLO என்ற அதிகாரிகள் கொடுப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரை இந்த 7 கட்டமாக வேற ஏதாவது தேதிகளில் MP தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களோடு இந்த ஏன்னா விளவங்கோடுக்கு முன்னாடியே காலின்னு அறிவிச்சனால எலெக்ஷன் 19ஆம் தேதி நடக்குது. எனவே இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. சட்டப்பேரவை செயலகம் உடனடியாக காலி என அறிவித்திருப்பதும் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.